மக்களே, வெல்கம் டு மை சேனல். இது வந்து நான் ஹானஸ்ட்டாக ரொம்ப ஓப்பனாக என் மனசில் படுறத உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிற ஒரு பேஜ் இது. இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்தில் நான் என்ன கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ முதல் விஷயம் பார்த்தோம் அப்படின்னா 2025ல் நான் நிறைய இழந்தேன், நிறைய கற்றுக்கிட்டேன். லைக் நல்லதும் இருந்தது, கெட்டதும் இருந்தது. பட் இப்படின்றதுக்குள்ளே இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு. என்ன மாதிரி நீங்களும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறது ரொம்ப சில விஷயம்தான். நம்பர் 1, நீங்கள் எதை பண்ணாலும் குறை சொல்ல ஒரு 100 பேர் இருப்பாங்க. ஆனால் உங்களை பாராட்ட ஒரு 2 பேர் இருப்பாங்க. அந்த 2 பேரை மட்டும் உங்களை சுற்றி வச்சுக்கோங்க. சில சமயம் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் உங்களை காயப்படுத்துறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. பட் அது சூழ்நிலை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா ஐ திங்க் யூ வில் கெட் மெச்சூர்ட். போகிறவங்க போக தான் செய்வாங்க, இருக்கிறவங்க இருக்க தான் செய்வாங்க. ஸோ உங்களால் யாரையுமே இழுத்து பிடிக்க முடியாது. இதையும் நான் கற்றுக்கிட்டேன். இந்த வருஷம் நான் பெருசாக ட்ராவல் பண்ணல. பட் ஒரு ரொம்ப நெருங்கிய நண்பரை இழந்துட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஐ திங்க் இட் இஸ் ஆல் ஃபார் த குட், யூனோ. ஸோ அந்த மாதிரி தான் யூ வில் லூஸ் பீப்புள் அண்ட் தென் சில மக்கள் உங்களோடையே இருப்பாங்க, நிறைய கஷ்டத்தை உங்களோட பார்ப்பாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் லைஃப் இஸ் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் நான் சிலம்பம் கற்றுக்கிட்டேன், பியானோ கிளாஸ் ரெகுலராக போக ட்ரை பண்ணேன், பேட்மிண்டன் கிளாஸ் போனேன். நிறைய வாட்டி என் மனசை உடச்சிக்கிட்டேன். அதுலேருந்து நிறைய வாட்டி ஹீல் பண்ணி சர்வைவ் ஆக ட்ரை பண்ணேன். ஒர்க்கும் பார்த்துக்கிட்டு ஒர்க்கும் ரொம்ப டைட்டாக இருந்தேன். அதுக்கு நடுவில் என் பேஷனை விடாமல் இன்ஸ்டாகிராம் எனக்கு பெருசாக இல்லை, இன்ஸ்டாகிராம்லேருந்து ரூபா கூட கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் அந்த மக்களுக்கு எங்கேயோ யூஸ் ஆகுதுன்னு அதை கண்டினியூ பண்ணேன். நிறைய நல்ல விஷயத்த கற்றுக்கிட்டேன். விடாமல் ஒரு விஷயத்த செஞ்சால் என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் ரெகக்னைஸ் ஆவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்ன வரைக்கும் ஐ வாஸ் நாட் வெரி வெரி கிரேட்லி ரெக்கக்னைஸ்ட். ஆனால் ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஏதோ ஒரு மக்கள் வாழ்க்கையில் நான் டச் ஆகுறேன்னு. ஸோ 2025 had been really a wonderful year. நிறைய நல்ல மக்களை பார்த்தேன், நிறைய நல்ல மக்களை இழந்தேன், நிறைய கெட்ட மக்களையும் பார்த்தேன், நிறைய கெட்ட மக்களையும் இழந்தேன். இதில் சிலர் என்னுடைய வாழ்க்கையில் இருந்துட்டாங்க, விச் இஸ் வெரி ஹாப்பி அண்ட் ஐம் கிரேட்ஃபுல் டு காட் ஃபார் எவ்ரி திங். அம்மா அப்பா ஹெல்த்து, என் ஹெல்த்தெல்லாம் பயங்கரமாக அடி வாங்கும் போது ஹெல்த் எவ்வளோ முக்கியம் நான் கற்றுக்கிட்டேன். நம்மகிட்ட ஒரு விஷயம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் உங்கள் ஸ்கின் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி இப்படின்னு வாங்க. நான் பெருசாக எதுவும் பண்ணதில்லை. திடீர்னு ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன், மொத்த ஃபேஸுமே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு வித் ஸோ மச் ஆஃப் பிம்பிள், அலர்ஜிஸ் அண்ட் எவ்ரி திங். அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், இருக்கும் போது சிலதோட அருமை நமக்கு தெரியாது அப்படின்னு. இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் நிறைய இருக்கும். ஏன்னா எதுக்குடா சில விஷயத்த செய்கிறோம், இது நம்மளுக்கு இது தரலையே அது தரலையே நீங்கள் நிறைய நினைப்பீங்க. பட் உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க. எல்லா வாட்டியும் அறிவாக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடந்துருமான்னு கேட்டால் எனக்கு பெருசாக தெரியாது. அண்ட் ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. இதுதான் 2025 லாஸ்ட் 3 இயர்ஸாக நான் வச்சுருக்க மந்திரம்னே சொல்லலாம். பி ப்ரோக்ரெசிவ் அண்ட் நாட் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நவரவே முடியாது. நான் ஒரு 100% அச்சீவ் பண்ணோன்னா முதல்ல 60, அடுத்து 70, 80, இதுதான் ப்ரோக்ரெஸ் அப்படின்னு சொல்கிறேன். பர்ஃபெக்டாக 100 மாதிரியே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் 100ன்னு நினைக்கிறது ஆக்சுவலாக 100ஆக இருக்காது. நீங்கள் அதை தொடரும்போது தான் அதோட தவறுகள் உங்களுக்கு தெரியும். அதுக்கு பதிலாக தவறுகள் பண்ணுங்கள், அதுலேருந்து சரியாகுங்க. இதெல்லாம் தான் நான் கற்றுக்கிட்டேன், உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது. எவ்வளோ நடந்தாலும் சரி, என் வாழ்க்கையில் ஹம்பிளாக இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். நீங்களும் முடிஞ்சால் ஹம்பிளாக இருங்க. ஹம்பிளாக இருக்கிறதுனா அவன் அடிப்பான் நான் வாங்கிப்பேன் அப்படின்னு கிடையாது. நீங்களாக மனசார யாரையும் காயப்படுத்தாது தான். பட் நம்மளுமே நிறைய டைம் காயப்படுத்த தான் செய்வோம். படுத்தும் போது அதுலேருந்து கற்றுக்கிட்டு அடுத்தவங்களை திரும்பி அதே காயத்தை படுத்தாமல் இருக்கிறதும் ஹம்பிள் தான், கைண்ட்னஸ் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். இவ்வளோ நேரம் நீங்கள் என்ன கேட்டுட்ருந்தீங்க அப்படின்னா 2025 முடிஞ்சிருச்சு. என்னோடய வாழ்க்கையில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன், நீங்களும் நிறைய கற்றுந்துருப்பீங்க. என்ன அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். ஐல் பி வெரி வெரி ஹாப்பி. அண்ட் 2026 உங்களுக்கு ரொம்ப சூப்பராக அமையணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். விஷிங் யூ ஆல் அ பியூட்டிஃபுல் இயர். பை மக்களே.